Hey guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா SamFw டூல் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாம்சங்கில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து எஃப்ஆர்பி எடுக்க வந்து கஷ்டப்படுவீங்க கரெக்டாக. ஸோ எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம், சம்திங் எம்டிபி மோடில் ஒரு ஃபோனோட இன்ஃபர்மேஷன் தெரியணும். இப்போ பேட்டர்னில் அந்த ஃபோன் இருக்குது, பட் அது என்ன மாடல்னு உங்களுக்கு தெரியணும். சம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும், சிலது ரெக்கவரி மோடுக்கு போகாது, சில டவுன்லோட் மோடுக்கு போகாது, சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் மாடல் நம்பர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தவிர்த்து இந்த டூல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் பேட்டர்னில் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன கண்ட்ரி, என்ன ஃப்ளாஷ் ஃபைல் கையில், தட்ஸ் மீன்ஸ் உள்ள லோடில் இருக்குது, ஏபி வெர்ஷன் என்ன, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரவாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் வித் பேட்டர்னில் இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து இந்த எஃப்ஆர்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃபேக்டர் ரைசர் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த SamFw சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம டபுள் டேப் இதை பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணி எஸ்ஆர்னு கேட்குது, நான் ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா. ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். பட் இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். அது பாடு இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டூலை டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாம்சங் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எம்ஐ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் அதில் சிப்செட் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து மாடல் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். இல்லை எம்டிபி மோடு பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது இந்த எம்டிபி அப்பப்போ சாம்சங்கில் சொல்கிறீங்களா அப்படின்னா என்னென்னா மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம லான்ச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்தோன்னே அதுவே வந்து ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லோகோ வரும். நிறைய பேர் கம்ப்யூட்டரில், நிறைய டெக்னீஷியனோட கம்ப்யூட்டரில் இந்த லோகோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டூலோட லோகோ இதான், ஓகேங்களா. ஸோ டபுள் டாப் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். மொபைல் ஆனில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன போர்ட் டிவைஸ் மேனேஜரில் காமிக்கணும், எம்டிபி போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அந்த போர்ட்டு டிரெக்ட் ஆனாலே ஃபோன் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் வந்து டவுன்லோட் மோடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு போர்ட்டு காமிக்கும். ஸோ டூல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. டூலோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஓகேங்களா. சாம்சங் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் மாடல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஜூமின் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் மீன்ஸ் ரெட்மி மாடல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் எல்ஜி, ஆண்ட்ராய்டு, குவால்காம், மீடியாடெக் அப்படின்னு சொல்லிட்டு சிப்செட் பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது குவால்காமில் என்ன மாடல்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், மீடியாடெக்காக இருந்துச்சுன்னா இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த டூலை நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா சாம்சங்குக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இல்லை சாம்சங்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிமூவ் எஃப்ஆர்பி பெய்ட் சர்வீஸ்னு வந்திருக்கு. அதாவது காசு கொடுத்து நீங்கள் எஃப்ஆர்பி எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம காசு கொடுத்து பழக்கம் இல்லை, அதுவும் 22 கிரெடிட் வந்து கேட்குது. ஸோ அதனால நம்ம அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் எஃப்ஆர்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்டிபி மோடில் வச்சு நீங்கள் ஃபேக்டர் ரிசெட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படின்னா டிசபிள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் ஃபேக்டர் ரிசெட். தட்ஸ் மீன்ஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் ஆகுமானா சப்போர்ட் ஆகாது. எம்டிபி மோட் சில எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் J5 அந்த மாதிரி ஓல்டு மாடல் இருக்குல்ல, J2, அதுக்கெலாம் வந்து எம்டிபிலேருந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வந்து சப்போர்ட் ஆகும். பட் இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் சப்போர்ட் ஆகுமான்றது டவுட் தான். சம்டைம் சப்போர்ட் ஆகும், சம்டைம் வந்து சப்போர்ட் ஆகாது, ஓகேங்களா. ஆனால் மோஸ்ட்லி ஓல்டு மாடல்ஸில் வந்து டேரெக்டாக ஃபோன் பேட்டர்னில் இருந்தாலுமே இந்த ஃபேக்டர் ரிசெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்டர் ரிசெட் மோடுக்கு போய் ஃபேக்டர் ரிசெட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏடிபி எனபிளில் இருந்துச்சு அப்படின்னா சாம்சங் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்த ஃபோன் ரூட்டர் இருச்சிங்க அப்படின்னா அதோட கண்ட்ரி இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிஎஸ்சி ஃபைல வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுவே சாம்சங் மீடியாடெக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஃபேக்டர் ரிசெட், தட்ஸ் மீன்ஸ் பேட்டர்ன், பின் லாக், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக், அது எல்லாமே ஃபேக்டர் ரிசெட்டில் தான் வரும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அத்த ஃபார்மேட் யூசர் டேட்டாவும் சேம் அதே தான் வரும். ரிமூவ் எஃப்ஆர்பினா எஃப்ஆர்பி தெரியும், அதாவது நம்ம ஃபார்மேட்டோ இல்லை பேட்டர்னோ எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஒன்று கேட்கும், செகண்ட் லாக், தட்ஸ் மீன்ஸ் ஃபேக்டர் ரிசெட் ப்ரொடக்ஷனு எஃப்ஆர்பி அந்த கூகுளில் கொண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அதுதான் ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் கூட கமெண்ட் வந்து போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பூட் லோடர் அன்லாக் அண்டு ரீலாக். அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா எப்படி பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ நீங்கள் யூஎம்டி யூஸ் பண்ணிங்கன்னா யூஎம்டியில் எடுத்துக்கலாம், இல்லை அன்லாக் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டூல்லையுமே கண்டிப்பாக வந்து பூட் லோடர் லாக்கு அன்லாக்குக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய ஃபோன் வந்து பூட் லோடர் வந்து லாக்கில் இருக்குது, அதை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அன்லாக் பூட் லோடர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இது ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் வந்து இப்போ மீடியாடெக் சிப்ல இருக்குது அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுவோம். இதுவே அது வந்து குவால்காம் சிப்ல ஃபோன் அப்படின்னா EDL கனெக்ட் பண்ணிட்டு இந்த அன்லாக் பூட் லோடர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது பூட் லோடரை வந்து ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ நான் அன்லாக்
ரீலாக் பண்ணிட்டு இருந்துச்சு, எனக்கு திருப்பி வந்து ரீலாக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, ரீலாக் பூட் லோடர், அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு ரீலாக் ஆகிடும். சிம்பிள். அதேமாதிரி பூட் லோடர் வந்து அன்லாக் எல்லா மாடலையும் பண்ண முடியாது, அந்த மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மாடலுக்கும் பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க போகிறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் மோடுக்கு வந்துடலாம். டவுன்லோட் மோடுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா சாஃப்ட் பிரேக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், அதுலேயும் ஃபேக்டர் ரிசெட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த ஓல்டு மாடல் இருக்குல்ல, விஷன் வந்து 6க்கு கீழே இருக்கிறதுக்குலாம் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் மோடில் வச்சு எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் எல்லா மாடலுக்கும் ஒர்க் ஆகுது. எப்பயுமே எந்த ஒரு டூலுமே ஆல் மாடலை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ விஷன் பேஸ் பண்ணி ஆகாமல் போகலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் எனக்கு இந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டூலில். பட் ஆனால் நான் கிளிக் பண்ணால் எனக்கு எரர் அடிக்குது, ஓட மாட்டுது, ஃபெயில்டு வருது நீங்கள் கேட்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க, நியூ செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பக்கை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க, டூலால் வந்து ரன் பண்ண முடியாமல் போகும். இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வேர்ட் அண்ட் ஃப்ளாஷ். தட் மீன்ஸ் சாம்சங் ஃபோனை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். பிஎல் கூட பிஎல், ஏபி கூட ஏபி, சிபி கூட சிபி, சிஎஸ்சி கூட சிஎஸ்சி வந்து உள்ளே லோட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்னு கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகிடும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் டூல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. டேரெக்டாக அது ஒரு ஃப்ரீ டூல் தான், அந்த டூலையே யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமிக்கு போயாச்சு. ஸோ ரெட்மி மாடல்ஸ் வந்து ஏடிபி எனேபிள் இருந்துச்சுன்னா எம்ஐ க்ளோட் வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் மோடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் ஒன் மோடு, தட்ஸ் மீன்ஸ் எம்ஐஎஸ்என் மோடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். மீடியா டெக்காக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோட மட்டும் கொடுக்குறேன், செஞ்சு காமிக்க மாட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எப்பயுமே வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ஸில் தான் வந்து போடுவோம். ஸோ இப்போ மொபைலில் எதுவும் கை இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து வித் ப்ராக்டிக்கலாக போடுங்க ஜி அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் மொபைல் வச்சு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எஃப்ஆர்பி எப்படி பண்ணுறது, தட் மீன்ஸ் டேட்டா எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, இல்லை இந்த ஃபேக்டர் ரிசெட்லாம் எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் ஒரு நியூ மெம்பர் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே ஒரு சைடில் வந்து மொபைலோட ஸ்க்ரீனும் இன்னொரு சைடில் வந்து சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீனும் காமிச்சு மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி எஃப்ஆர்பி எடுக்கிறது, பேட்டர்ன் எடுக்கிறது கூட நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு ஜஸ்ட்டு டூலோட இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் கூட வந்து மொபைலை ரியல் டைமில் செக் பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இடிஎல் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தட்ஸ் மீன்ஸ் ஃபேக்டர் ரிசெட், அதே சேம் ப்ரொசீஜர் தான். மோஸ்ட்லி ஒரு எம்ஐ ஃபோன்னு எடுத்துல அதில் என்னென்ன லாக் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் லாக், பின் லாக், பேட்டர்ன் லாக், ஃபேஸ் லாக், இது எல்லாமே ஃபேக்டர் ரிசெட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாக் வந்து கூகுள் அக்கௌண்ட் லாக். ஓகேங்களா. அவங்க வந்து கூகுள் அக்கௌண்ட் ஏன்னா ஒன்று லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வந்து கேட்கும். அதை தான் இன்னும் சொல்லுவோம் எஃப்ஆர்பின்னு சொல்லுவோம். எஃப்ஆர்பி கொடுத்தீங்கன்னா அது போய்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட். மோஸ்ட்லி எம்ஐ அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் எம்ஐ அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட் கேட்கும். அதுக்கு ரீசெட் எம்ஐ க்ளவுட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எம்ஐ க்ளவுடும் வந்து போய்டும். ஸோ ஒர்க் வந்து டன். இதுதான் எம்ஐ ஃபோனில் இருக்குது. இதே ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன லாக் இருக்குன்னா சேம் எல்லா ஃபோனையும் எடுத்தாலும் சேம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பேட்டர்ன் லாக், ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் லாக், பின் லாக் இதான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபேக்டர் ரிசெட்னு கொடுத்தாலே மோஸ்ட்லி போய்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கூகுள் அக்கௌண்ட் அதுவும் சேம் எஃப்ஆர்பி கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ எல்லா ஃபோனுக்குமே காமனாக இந்த ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து பேட்டர்ன், இன்னொன்று வந்து கூகுள் அக்கௌண்ட். இதுதான் மோஸ்ட்லி நிறைய ஃபோனில் இருக்கும். தேர்ட் ஒன்று என்னென்னா சாம்சங் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆக்டிவேட்டில் வச்சுருந்தாங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட் வந்து கேட்கும். மோஸ்ட்லி அது ஃபேக்டர் ரிசெட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். சம் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓகேங்களா. இவ்வளோ தான் சிம்பிள். எம்ஐ ஃபோனாக இருந்தால் எம்ஐ க்ளவுடு கேட்கும். அதேமாதிரி ஓப்போலேயே ஓப்போ க்ளவுட் இருக்குது, ஆனால் அது மோஸ்ட்லி கேட்காது. பட் இருக்குது, அந்த கேட்டுச்சுன்னா நம்ம ஃபேக்டர் ரிசெட் பண்ணாலே அதுவும் சரியாயிடும். ஓகேங்களா. இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு எல்ஜி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து மாடல்ஸ் இப்போ வந்து இங்கே அப்டேட்டில் எதுவும் வரதில்லை. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்து சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏடிபி எனேபிள் இருந்துச்சுன்னா பேட்டரியோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம், அதாவது பேட்டரியோட ஹெல்த்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன செட் பண்ணணும் அப்படின்னா ஏடிபி எனேபிள் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஹைட் பண்ணணும், சம்டைம்ஸ் நான் கிளிக் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு, அதை ஹைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைடை கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓடி அப்டேட், தட்ஸ் மீன்ஸ் என் ஃபோனுக்கு அப்டேட்டே வரக்கூடாது. நார்மலாக இப்போ இருக்கிற வெர்ஷன் 12 எனக்கு போதும், 13 எனக்கு அப்டேட் வேணாம்னா நீங்கள் டிசபிள் பண்ணுறதா அந்த டிசபிள் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் வேணும் ஜி, எல்லாருக்கும் அப்டேட்டுக்கு நல்லா இருக்குது, ஸோ நானும் அந்த அப்டேட் யூஸ் பண்ண விரும்புகிறேன், ஆனால் நான் டிசபிள் பண்ணி வச்சுருக்கேன், திருப்பி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இதிலேயே கொடுத்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஏடிபியில் வச்சு ஃபேக்டர் செட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விஷயம் தான். ஓகேங்களா. சேம். அதுக்கப்புறம் எஃப்ஆர்பி ஓப்பன் ப்ரௌசர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலமாக கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பைபாஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆப் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத ஆப்பை வந்து இங்கேயே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து ரூட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் லாக் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவால்காம். ஸோ குவால்காம் உள்ள ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ஃபேக்டரி ரிசெட்டோ இல்லை ஃபார்மேட்டோ வந்து பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். மீடியாடெக் ஃபோன்லேயும் சேம் அதே மாதிரி ஃபேக்டரி ரிசெட்டோ இல்லை ஃபார்மேட்டோ இல்லை எஃப்ஆர்பியோ இல்லை ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த டூலில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு 100% புரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 40% புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலனா தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஜி எனக்கு ப்ராக்டிக்கலாக போடுங்க அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலாக போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த சைடில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் வந்து பேட்டர்ன் லாக்கில் இருக்குது அப்படின்னா ஃபோனை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு எம்டிபி இன்ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஃபோனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். வித் பேட்டர்னில் இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காமிச்சிடும். என்ன மாடல், என்ன கண்ட்ரி, அதோட ஏபி வெர்ஷன் என்ன, அதுக்குள்ளே என்ன வெர்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மோர் தென் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும். வித் ஐஎம்ஐ நம்பரோட காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபைலை வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வெர்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு டாடா, பை.